ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வறுத்து அரைக்காமல் சட்டுன்னு மசாலா ரெடி பண்ணி எப்படி இந்த சூப்பரான நண்டு குழம்பு பண்ணுறது இந்த வீடியோ பார்க்கலாம். இது இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், மல்லி இலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், சீரகம், சோம்பு, கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கலர் வந்து மாறணும். இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ண விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு நண்டை வந்து மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் கூடயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷம் இதை வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா மல்லியில தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான அட்டகாசமான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.